ஐபிஎல் தொடரின் 47வது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகள் மோதின. வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் களத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 228 ஓட்டங்களை குவித்தது. துடுப்பாட்டத்தில் நிக்கோலஸ் பூரன் 21 பந்துகளில் 8 சிக்ஸர்கள், 1 பவுண்டரி அடங்கலாக 63 ஓட்டங்களை விளாசினார். மறுமுனையில் மிச்சல் மார்ஷ் 44 ஓட்டங்களையும் ஹிம்மத் சிங் 40 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். மும்பை தரப்பில் கார்பின் போஷ் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்த நிலையில் 229 ஓட்டங்கள் எனும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி 18.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. மீண்டும் அணிக்கு திரும்பிய ரோஹித் சர்மா 44 பந்துகளில் 84 ஓட்டங்களை விளாசினார். மேலும் ரிக்கில்டன் 32 பந்துகளில் 83 ஓட்டங்களை விளாசி ஆட்ட நாயகன் விருதை வென்றார். குறித்த இருவரும் இணைந்து முதல் விக்கெட்டுக்காக 143 ஓட்டங்களை சேர்த்து வலுவான அடித்தளம் அமைத்தனர். லக்னோ அணியின் பந்து வீச்சாளர்கள் ஓட்டங்களை கட்டுப்படுத்த மிகவும் சிரமப்பட்டனர். இந்த நிலையில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி தொடர்ச்சியான தோல்விகளால் புள்ளிப்பட்டியலில் இறுதி இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.